மார்கழித் திங்கள் 14ஆம் நாள். திருப்பாவை 14ஆம் பாடல். உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின காண். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய். எழுந்திராய் நாணாதாய் நாவுடைதாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணாளனை பாடலோர் எம்பாவாய். விளக்கம்: என்ன வேடிக்கை பார்! நேற்று நீ நாளை அதிகாலையில் நான் வந்து உங்களையெல்லாம் எழுப்புகிறேன் என்று சூளுரைத்தாயே, அதை எப்படி இத்தனை சுலபமாக மறந்துவிட்டாய்? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீ கொஞ்சமும் வெட்கப்படுவதாக தெரியவில்லையே. உன்னை நாங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டு புழக்கடையில் உள்ள தடாகத்து மலர்களும் அல்லவா கேலி செய்கின்றன. ஆமாம், ஆதவனைக் கண்டு செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து மகிழ்கின்றனவே. நிலவு கண்டு மலரும் ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்திருக்கின்றனவே. அவை கை கொண்டிருக்கும் இந்த நல் பழக்கத்தை உன்னால் ஏன் மேற்கொள்ள முடியாமல் போனது? காவியுடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச மகிழ்ச்சியுடன் கோயில்களை நோக்கி பரபரப்புடன் செல்கிறார்களே, அங்கே சென்று திருச்சங்கு முழங்க வேண்டிய தம் பணிக்கு தாமதமாகிவிடக்கூடாதே என்று அவர்களுடைய பொறுப்புணர்வு நம்மை சிலிர்க்க வைக்கிறதே. இந்த சங்கேதங்களை நீ புரிந்து கொள்ளவில்லையா? சங்கு சக்கரம் ஏந்திய வலிமையான நீண்ட கரங்களை கொண்டவனும் தாமரை போன்ற அகன்ற மலரும் விழிகளை உடையவனுமான கண்ணனை பாட உனக்கு இன்னுமா மனம் வரவில்லை? எழுந்திரு பெண்ணே.